ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சோம்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய அருமையான கொஞ்சம் டிப்புங்கங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்கங்க, அவ்வளோ டிப்ஸுங்க இந்த ஒரு சோம்பு வச்சு செய்ய முடியும். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும். அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும். அப்போ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாங்க நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கிறேன். நீங்கள் நல்லா ஃபைனாக பொடிச்செடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் பொடிச்சு எடுத்தால் போதும். இப்போ பொடிச்சு எடுத்த இந்த ஒரு சோம்பு வச்சு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாம் இப்போ பொடிச்ச சோம்பு தாங்க எடுத்திருக்கேன். அதோடவே நமக்கு இப்போ தேவையானது அலோவேரா ஜெல்லு தான். உங்கள் கையில் அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணுற இந்த ஒரு பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறது நம்மளோட ஃபேஸில் தான். இந்த மாதிரி நீங்கள் அலோவேரா ஜெல்லு கூடயோ கோகோனட் ஆயில் கூடயோ அப்படி இல்லைனா ஹனி கூடயோ சோம்பு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு சோம்பில் இருக்கும் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்தின் சுருக்கங்களை நீக்கி முகம் பளபளப்பாக இருக்க உதவுகின்றன. அதோடவே இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் வச்சுருந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா இந்த ஒரு சோம்பில் இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் நன்னுயிர் எதிர்ப்பு பண்பு முகப்பருவை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றன. இது பருக்களை குறைத்து கரைகளை மறைக்கவும் செய்கின்றன. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பொலிவு உங்கள் ஃபேஸுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய வரும். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஃப்ரைங் பேனில் நான் இங்கே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாங்க சேர்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சோம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் குக் பண்ணாலும் எப்படி தான் குக் பண்ணாலும் சில டைம் நம்மளோடது குழம்பு சாப்பாடு இதெல்லாம் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? இப்போ நம்ம சேர்த்த சோம்பு கூட நாம் சேர்த்து கொடுக்க போகிறது ஒரு 6 முந்திரி பருப்பு தாங்க. அதோடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒன்று வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமாக வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமாக கரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம பொடிச்செடுக்கிற இந்த மசாலாவோட டேஸ்ட்டே மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மனமும் இருக்கும். ஜஸ்ட் அந்த சோம்போட கலரு அதே மாதிரி நம்ம சேர்த்து அந்த கருவேப்பிலை எல்லாம் கையில் பிடிக்கும் போது நல்லா பொடியிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹோட்டல்லாம் நம்ம போய் சாப்பிடும்போது அந்த குழம்பு அது மாதிரி மீன் குழம்பு நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு வெரைட்டியான ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு டேஸ்ட்டோட ரகசியம் தாங்க இது. ஃபேமஸ் ஹோட்டல் ஷெஃப் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான டிப்பு தாங்க இது. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஃபேன் ஆயிருங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்பு தான் இது. பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோடது சோம்பெல்லாம் நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவே நல்ல ஒரு அரோமாங்க, நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க வீட்டில். அதோடவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளோடது குழம்பெல்லாம் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம மீன் குழம்பு செய்யும்போது நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா மணக்க நம்ம குழம்பு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய வரும். அவ்வளோதான். நல்லா நம்மளோடது அந்த ஒரு சோம்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ வறுத்தெடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஆறி வந்துருச்சு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பொடிச்செடுத்துடலாம். எவ்வளோ உங்களுக்கு பொடிச்செடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பொடிச்செடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான முறையில் நம்ம வீட்டில் நம்ம செய்கிற இல்லைனா சமைக்கிற குழம்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு மீன் குழம்பு, குருமா, எந்த குழம்பாக இருந்தாலும் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாளிக்கிற ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் இது சேர்த்துட்டா போதுங்க. அவ்வளோ நல்ல மணமாக டேஸ்ட்டாக உங்கள் குழம்பு மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக பொடிச்சு எடுத்தாச்சு. நம்ம பொடிக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு மாதக்கணக்காக இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு மசாலா உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சோம்பு ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன். அதோடவே நல்லா சூடான தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம போட்ட இந்த ஒரு சோம்பு ஓவர் நைட், அதாவது நைட்டு முழுவதும் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாங்க. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு சோம்பு தண்ணி குடிச்சிட்டு வந்தால் போதுங்க. அது மட்டும் இல்லை, உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் நீங்கள் குடிச்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்புல அந்த கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் குறைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, ரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகின்றன. ஓவர் நைட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கும்போது அந்த தண்ணியோட கலரு நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுங்க. டீ காபி ரெகுலராக எடுக்கிறவங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சோம்பு நீர் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி உணர்வை கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் தாங்க. சோம்பு பொடிச்சது தான் நான் சேர்த்துருக்கேன். அதோடவே நல்லா சூடான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். சூடான தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாக அந்த சோம்போட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும். அதுக்காக வேண்டித்தான். சோம்பில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடியின் வேர்களை வலுப்படுத்தி புதிய முடி வளர்ச்சியை தூண்டுகின்றன. அது மட்டும் இல்லைங்க, இது முடி உதிர்வை குறைத்து முடியை அடர்த்தியாக வைக்கவும் உதவுகின்றன. இப்போ நம்மளோடது நம்ம சூடாக ஊற்றின அந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். சோம்பில் இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முடியில் இருக்கும் பொடுகை போக்குகின்றன. அவ்வளோதான், நம்மளோடது சோம்பு சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாரம் 2 முறை இது உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடி முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் அப்படியே வச்சுருந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடியில் அவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனையான சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது, அதாவது ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நிறைய முடி நரைச்சி போயிருச்சு, அது கெமிக்கல் சேர்க்காமல் முடி ட்ரை ஆகாமல் முடி கொட்டி போகாமல் பொடுகு தொல்லை இல்லாமல் எப்படி நம்ம அந்த ஒரு வெள்ளை முடி நேச்சுரலாகவே ரூட்டில் இருந்து கருப்பாகிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இது எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக வேண்டிட்டு நாம் இங்கே எடுக்கிறது சோம்பு தாங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் முடியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சோம்போட அளவு சேர்த்து எடுத்துக்கலாங்க. இதோடவே நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா. பிளாக் ஹென்னா தனியாக நம்ம ஆட் பண்ணி நம்ம தலையில் போட்டாலும் அது முடியை நல்லா கருக்க வைக்கும், வெள்ளை முடியை நல்லா கருக்க வச்சிடும். இதோடவே நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறது அலோவேரா ஜெல்லு தாங்க. நம்ம தனியாக பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம முடி ட்ரை ஆகிறதுக்கும் டேண்ட்ரஃப் தொல்லை வர்றதுக்கும் முடி கொட்டி போகிறதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கலர் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்கவும் நீடிக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். முடி ட்ரை ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, நேச்சுரலாக உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறம் அளிக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லை, அந்த கலர் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்கவும் செய்யுங்க. இந்த ஒரு முறையில் தான் உங்கள் தலையில் நீங்கள் ஹேடே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கிராஜுவலாக உங்களோடது வெள்ளை முடி நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாகிறது ஆரம்பிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களோடது வெள்ளை முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour டைமை மட்டும் வச்சு இருந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். உங்கள் முடிக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோடது வெள்ளை முடி நேச்சுரலான முறையில் எப்படி கருமையாக்குறது அப்படின்ற நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.